வணக்கம். பொதுவாக பேசுகிறதே ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா தான் அது கலை. இல்லை அப்படின்னா நிறைய இடங்களில் சங்கடப்பட நேரிடும். அந்த மாதிரி எந்த 7 இடங்களில் நம்ம வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பொதுவாக நம்ம கோபமாக இருக்கும்போது வாயை திறக்கக்கூடாது. ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது மிருகமாக நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நண்பன் யார், எதிரி யாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அந்த நேரத்தில் எதை வேணுமானாலும் செய்யுவோம். அதனால் கோபமாக இருக்கும்போது வாயவே திறக்கக்கூடாது. 2, நம்ம அமைதியாக அழுகும்போது அமைதியாக இருந்துக்கணும். அழுதுகிட்டே இருக்கும்போது நம்மளோட பலவீனத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். நம்ம நிறைய நேரத்தில் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளுடைய பலவீனம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யார் வேண்டுமானாலும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதனால் அழும்போது கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் வாயை திறக்கக்கூடாது. 3, எல்லோரும் சத்தம் போட்டு கத்தும்போது நம்ம வாயவே திறக்கக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீன் கூட தூண்டிலிருந்து தப்பிச்சுக்கும். 4, நம்ம எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டோமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும். ஏன் எதற்குன்னு விளக்கம் கேட்டால் அதற்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால் ஏமாற்றப்பட்ட இடத்துல வாயவே திறக்கக்கூடாது. 5, பொது இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி வாயை திறந்தோம் அப்படின்னா சண்டையை நம்ம பக்கம் ஈஸியாக திருப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவோம். இதையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் பொது இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வாய் திறக்கக்கூடாது. 6 பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது யாராவது ஒருவர் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. நிறைய நேரத்தில் இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தர் வாய் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே சண்டை தானாக நின்றுவிடும். அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் நம்மளோட சொந்த கதை, சோக கதை, கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டே இருக்காமல் நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்துடுறதும் ரொம்ப நல்லது. இந்த 7 விஷயங்களில் ஏதாவது ஒரு 3, 4 நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.